இது மகிமை நேரம். மகிமையின் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்திலே நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது எப்படி, அவருக்கு பயந்து அவருக்கு அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். இந்த நாளிலே செம்மையானவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஜெபிக்கும் முழங்கால்கள் பெரிய அசைவை உண்டாக்குகிறது. ஜெபம் பரலோகத்தையும் அசைக்கக்கூடியது, பூலோகத்தை மட்டுமல்ல பரலோகத்தையும் அசைக்கிறது. ஸ்தேவான் ஜெபிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாம் இங்கு ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தையே அசைக்கிறதாக இருக்கிறது. அதனால தான் பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் இடைவிடாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தங்களுடைய சீசர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நம்முடைய கவலைகளை எல்லாம் உலக மனிதர்களிடம் சொல்லாமல் நாம் ஆண்டவரிடம் சொல்லும்போது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானத்தை தருகிறார். அதனால்தான் பிலிப்பியர் 4:6 இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். எங்கெல்லாம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் முதலாவதாக எது சரியில்லையோ அதை நாம் நீக்கிவிட்டு நாம் செய்யும்போது நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு. நாம் எந்த ஒரு செருப்பு நமக்கு சரியில்லையோ, எந்த ஒரு பொருள் நமக்கு சரியில்லையோ அதை நம்ம கழட்டி விடுவோம். அப்போ தான் புதிதாக ஒன்றை போட முடியும். எப்படி நாம் ஜெபிக்கக்கூடாது என்று முதலாவதாக பார்ப்போம். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:9 இவ்வாறு சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதாம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்போமானால் ஆண்டவர் நமக்கு செவி கொடார். நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்போமானால் ஆண்டவர் நமக்கு செவி கொடார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேதத்தில் பார்க்கிறோம் மோசேயினுடைய ஜெபம். அவர் தனக்காக அல்ல ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். செம்மையானவருடைய ஜெபங்களை எல்லாம் நாம் வேதத்தில் புரட்டி பார்க்கும்போது அவருடைய ஜெபம் சுயநலத்திற்காக அல்ல பொது நலத்திற்காக இருந்ததை வேதத்திலே பார்க்கிறோம். அதிகாலையிலே மலை உச்சியில் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். அப்போது அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், தேவரீர் அவர்கள் பாவங்களை மன்னித்தருளா விட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று யாத்திராகமம் 32:32 சொல்லுகிறார். இதே போல் மோசேயுடைய காரியத்தை தாவீது சங்கீதக்காரன் 106ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே ஜனங்களை அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலை நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திறப்பின் வாயிலை ஜனங்களுக்காக மற்றவர்களுக்காக நிற்கிற ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. அதே போன்றுதான் எஸ்தர் யூத ஜனங்களுக்காக என்ன செய்கிறாள்? நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி உபவாசம் இருந்து தாதிமார்களோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய ஜெபத்தை பார்த்தோம் நேற்று தினத்தில். ஆபிரகாமும் அங்கே ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறான். ஆண்டவரே, 40 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த இடத்தை அழைப்பீரோ? சர்வ வல்லவர் நியாயாதிபதி, நீர் நீதி செய்ய மாட்டீரோ என்று ஆண்டவருக்கு முன்பாக பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பார்ப்போம் என்றால் கொர்நேலியு எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் ஜெபித்து கொண்டிருப்பதோடு மட்டும் இல்லை, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட அவன் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். அதோடு மட்டும் இல்லை, தான தருமங்களையும் செய்து வந்தான். இன்று நாம் உலகத்தில் பார்க்கிறோம், தென்கொரியாவிலே பயங்கர எழுப்புதல். அங்கு ஜெபத்தினால்தான் அந்த எழுப்புதலை நாம் பார்க்க முடிகிறது. ஜான் நாக்ஸ் என்ற ஒரு தேவ மனிதர் மூலமாக ஸ்காட்லாந்தில் மிகப்பெரிய எழுப்புதலை நாம் பார்க்கிறோம். ஜான் வெஸ்லி சொல்லுகிறாள், நான் ஜெபிக்காவிட்டால் உலகத்தில் எதையுமே ஆண்டவர் செய்ய மாட்டார் என்று. எப்படி நாம்
ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜெபிக்கிறார், ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று லூக்கா 6:12 நாம் பார்க்கிறோம். அதே போல் அவர் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். நாம் பார்க்கிறோம், அவர் கெத்சமனே தோட்டத்திலும் கூட, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று மிகுந்த கண்ணீரோடும் மிகுந்த வேதனையோடும் பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு போனாலும் கூட அவர்களை ஒரு இடத்துல அமரச் செய்து விட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு தனியாக போய் ஜெபிக்கிறத கெத்சமனே தோட்டத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 14:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அவர் உணவை எடுத்து அந்த ஜனங்களுக்கு பரிமாறும்போது அந்த உணவை உண்ணும் முன்பாக அதை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். எந்த ஒரு உணவை நாம் எடுக்கும்போதும் அதை ஆசீர்வதித்து ஜெபிப்பது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த முன்மாதிரியாகும். அதே போல் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக லாசரு மரித்திருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் என்னை அனுப்பினீர் என்பதை இந்த ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜெபிப்பதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார். சாலமோன் ஞானி கூட அவர் சிறு வயதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவர் என்ன செய்யவில்லை, தனக்காக ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தில் சுயநலம் இல்லாததை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்தில் அவர் மிகவும் தாழ்மையோடு ஆண்டவரே அவரை சாட்சியாக சொல்லுகிறார். இந்த கனத்தையும் பிறனுடைய போரில் இருக்கக்கூடிய அந்த வெற்றியையும் ஐஸ்வர்யத்தையும் கேளாதபடிக்கு அவர் இந்த ஜனங்களுக்காக நியாயம் விசாரிக்க ஞானத்தை கேட்டபடினால் நான் இந்த உலகத்தில் யாரும் பெற்றிராத ஞானத்தை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியாக சாட்சி கொடுக்கிறார். ஆகவே செம்மையானவர்களின் ஜெபம் என்பது நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, கண்ணீரோடு ஜெபிப்பது, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது, எப்போதும் ராம் முழுவதும் ஆண்டவரை போல ஜெபிப்பது, எப்போதும் நாம் தனி ஜெபத்திலே நாம் மற்றவர்களுக்காக ஜெபங்களை ஏறெடுப்பது, மற்றவர்கள் உணவு உண்ணும்போது அதை நாம் ஆசிர்வதிப்பது, மற்றவர்களை ஆசிர்வதிப்பது, மற்றவர்கள் விசுவாசிக்கும்படியாக நாம் ஜெபிப்பது, மற்றவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த மாதிரியின்படியே நாம் ஜெபிப்போமா? ஜெபம் ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம் என்று பாடலை கேட்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஜெபமே ஜீவனாக இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே பிறருக்காக ஜெபிப்பவர்களாக, வேதத்திலே பார்த்தது போல நாங்கள் செம்மையானவர்களுடைய ஜெபம் பண்ணுகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவித்தாங்கப்பா. ஆண்டவரே மோசையை போல திறப்பிலே நிற்கிறவர்களாக, எஸ்தரை போல உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே ஆபிரகாமை போல பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரை உம்மை போல ஆண்டவரை எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக ஒரு ஆண்டவரை முன்மாதிரியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே அப்பா. ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அபியாசிக்க, ஆண்டவரை நடைமுறைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை